மெடிசன் எல்லாம் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் திரும்பி வந்து இப்போ மெயின்டெனன்ஸில் பேக்கப் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் இஸ் ஒன் ஆஃப் தி இன்ஸ்பிரேஷன் டு மெனி ஆஃப் அஸ். நாங்கள் ஏதாவது ஏதாவது திடீர்னு ஏதாவது ஒரு டாபிக் வச்சுன்னா அவ்வளோ சம்மந்தம் பண்ணிடுவோம். ஸோ ரொம்ப தங்கமான மனுஷன். ஸோ வி வில் என்ஜாய் திஸ். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஜேம்ஸ். இப்போ நான் டேரக்டாகவே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ் வந்து இதுக்கு வரணும்னு சொல்லிட்டு நான் பேரலுக்கு வரவே இல்லை. எனக்கு மெயின் எனக்கு வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். ஃபர்ஸ்ட் நான் வந்து ரொம்ப ஃபுட்டி, என்னை பார்த்தா தெரியல எனக்கு ஃபுட்டின்னு. பட் நான் நிறைய சாப்பிடுவேன்னா ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவேன். ஸ்வீட்டுன்னா ரொம்ப டெய்லி கண்டிப்பாக சொல்றாங்க, சத்தியகுமார் கிலோ கணக்கில் சொல்றாரு. நான் வந்து ஒரு பாக்ஸ் கணக்கில் சாப்பிடுவேன். அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் பிரச்சனை வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்னா நம்ம எது சாப்பிட்டாலும் ஜீரணிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். 12 hours வந்து ஸ்டாண்டிங் ஜாப். நான் ஜாப்பனீஸ் கம்பெனிங்கிறங்காட்டி ரொம்ப ஸ்டாண்டிங் ஜாப்ங்கிறங்காட்டி ரொம்ப டயர்ட் ஆகிடும். ரொம்ப கூல் போடுறோம். பேக் பெயின் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு இருந்துச்சு. அப்போ வந்து இந்த டயட்டை பற்றி நான் வந்து கொஞ்சம் நிறைய ஆர்டிக்கல் ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு இருந்தேன். எல்லாரும் போல படிச்சுட்டு இருந்தேன். இப்போ முன்னாடி எல்லாருக்குமே வந்து பிரச்சனைகள் நிறைய சுகர் சொன்னாங்க, நிறைய பேர் ஜோதிகள் சொன்னாங்க. எல்லாருமே வந்து ஆடுறது மெயினாக அவ்வளோதான் சொன்னதெல்லாம் வந்து டயபெட்டிக்ல மேரத்தான் ஒரு ரன்னிங் ஈவெண்ட்ஸ்லாம் வந்து எல்லாரும் போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ் கம்பேர் பண்ணுறது என்னோட மெயின்டெனன்ஸ் தான். ஸோ நான் அந்த 81 kg இருந்து 75 ஆகிறப்போ எனக்கு வந்து ஃபிட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் இன்னும் வந்து அப்புறம் ரிஸ்க் அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சேன். ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் பேரியர்னு சொல்லிட்டு ஒரு 6 months வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருந்து வெயிட் லாஸ் பீரியட்ல அதுக்கப்புறம் 72 வந்தேன். அந்த 72 kg வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து சரி இன்னும் நம்ம வந்து வேற எக்ஸ்ட்ரா இன்னும் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த கேலரிஸ் வந்து கவுண்ட் பண்ணாம கேலரிஸே நான் பார்க்காம ரொம்ப மாடரேட்டா இருந்தா 1000க்கு கீழே தான் கேலரிஸ் வந்து எடுத்துட்டு இருந்தேன். அப்போ எனக்கு வந்து மசில் லாஸ் வந்து ரொம்ப ஆயிடுச்சு. 67 kg பார்த்தீங்கன்னா தெரியுங்களா, மசில் லாஸ் வந்து எனக்கு ரொம்ப ஆயிடுச்சு. அப்போ எனக்கு வந்து வீட்டில் என் ஃப்ரெண்டெல்லாம் எங்கள் வீட்டில் எல்லாருமே சட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ என்ன டயட்டு ஃபர்ஸ்ட் நீ ஏன் இப்படி இருந்த இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எல்லாருமே ரொம்ப சட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இன்னும் டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டாம், ஒழுங்கு மரியாதை எப்போ போல சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு டிட்டர்மினேஷன், நான் இந்த பேலியோ டயட்ல இருந்து போகாம இதுல இருந்தே நம்ம வந்து மசில் எப்படி பில்ட் பண்ணணும், அதே சமயத்துல வெயிட்டும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மசில் லாஸ் பீரியட்ல எனக்கு வந்து ஒரு செப்டம்பர் அக்டோபர் முன்னாடி பார்த்ததுல வந்து தெரியும். அந்த பீரியட் இருந்ததுக்கு அப்புறம் நான் வந்து கொஞ்சம் வந்து எக்ஸசைஸ் டெய்லி ஒர்க் அவுட்ஸ் பண்ணேன். சுகர் வந்து கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் சொன்னாங்க. பிளான்ஸ் நான் நிறையவே பண்ணுவேன். 3 minutes பிளான்ஸ் தான் அசால்ட்டாவே பண்ணிடுவேன். அது அப்புறம் வந்து ஜிம்முக்கு வந்து ரெகுலரா போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து எனக்குள்ள கான்ஃபிடென்ட் வந்து கொஞ்சம் அதிகமாச்சு. ஸோ நம்ம வந்து இந்த ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல வந்து நம்ம லைஃப் லாங் எப்படி இது பண்ணணும்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாருமே தெரியும். இப்போ எல்லாருக்குமே வந்து இப்போ கொஞ்சம் கைட் பண்றதுனால எனக்கு வந்து இவ்வளோ வந்து ஒரு சந்தோஷம். நம்ம வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்றோம், அதே சமயத்துல நம்மளால நிறைய பேர் வந்து பெனிஃபிட் ஆகிறாங்க. ஸோ என்னோட இது வந்து பெருசா மற்றவங்க சொல்றதை விட எனக்கு வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரிங்கிறத விட நான் வந்து ஆர்டிகல் நிறைய படித்தேன். இப்போ நிறைய பேர் கேட்கறவங்க ஈஸியாக டயட் சார்ட் வந்து கேட்டுறீங்க. பட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க அதுதான் முக்கியம். நீங்கள் வந்து ஆர்டிகல் வந்து ஆரோக்கிய நலவல் புதுசு நிறைய நிறைய போடுறாரு, மருத்துவ போடுறாங்க, எல்லாருமே ஆர்டிகல் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் ஈஸியாக வந்து வீட்டில் வந்து டயட் சார்ட் வந்து கேட்டுறாங்க. பட் அவங்களோட பாடி அண்டர்ஸ்டாண்டிங் வந்து யாருக்குமே வந்து இருக்க மாட்டேங்குது. டயட் சார்ட் வந்து அவங்களோட பேஸ்ட் ஆஃப் பாடி தான். எனக்கு வந்து மசில் லாஸ் எப்படியாச்சு, இன்னும் சில பேருக்கு வந்து ரொம்ப வேர்ஸ்டான பேஸ். டயட் சார்ட் வந்து அவங்களோட பேஸ்ட் ஆஃப் பாடி தான். எனக்கு வந்து மசில் லாஸ் எப்படியாச்சு, இன்னும் சில பேருக்கு வந்து ரொம்ப வேர்ஸ்டான பேஸ் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து நம்மளோட பாடி அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருந்ததுக்கு அப்புறம் தான். அதே மாதிரி நான் மெயினாக சீட்டிங் அதிகமாக பண்ணவே கிடையாது. சீட்டிங்னா இந்த நெக்ஸ்ட் மந்த் February 14th வேலண்டைன்ஸ் டே வந்து எனக்கு 1 year பேலியோ. ஸோ 1 year பேலியோல வந்து நான் ஹார்ட்லி ஒரு 3 or 4 times மட்டும், அதுவும் வந்து ஊர்ல இருந்து அதிரேசம் கொண்டு வந்தாங்க. அது ஸ்வீட்டுங்கிறதுனால தம்பிங்கிறதுனால எனக்கு ரொம்ப அதிகமாக கொண்டு வருவாங்க. அதனால அது மட்டும் சாப்பிட்டேன். மற்றபடி எனக்கு வந்து இது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் பண்றோம். அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து இதுல வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச். நம்ம இதே லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி நம்ம காமிக்க முடியுங்கிறதுக்கு எனக்கு வந்து அதுதான் ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது.
அதனால நீங்களும் வந்து மெயினா மெடிக்கல் செக்அப்ஸ் இப்போ அவங்க ஜோதிக்க ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி டெஸ்ட் கண்டிப்பா எடுங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்கிறது, எனக்கு பிரச்சனை இல்லைங்கிறதுனால நான் வந்து சொல்றேங்கிற மாதிரி யாரும் எடுத்துக்க வேண்டாம். பிரச்சனை இருக்குதோ இல்லையோ மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் பாருங்க. இப்போ தீபாவளி சொல்ற மாதிரி 20 அதான் HSCRP உங்களுக்கு மெடிக்கல் டேர்ம்ஸ்ல இருக்கிறப்போ தெரியும். மார்க்கெட்ல 20க்கு மேல ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ அதே மாதிரி அவங்க அதே மாதிரி ராஜா இருக்கிறார், அவங்களும் பிபி ஹை, அவரெல்லாம் மெயின்டெனன்ஸ்ல தான் இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து மெடிக்கல் டெஸ்டிங் அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸ் இருக்கிறதுனால அந்த மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் எடுத்து கொஞ்சம் வந்து அதை கொண்டு வந்துட்டாங்க. சில பேர் இன்னும் பிரச்சனை வந்து தெரியாம மெடிக்கல் டெஸ்ட் எடுக்காம பண்றதுனால அவங்களுக்கு பிரச்சனை இருக்குதா இல்லை இதுக்கப்புறம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை பாதிக்க விட்டுறாங்க. ஸோ அந்த தப்பு நீங்க யாரும் பண்ணாதீங்க. மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து உங்களோட மேக்ரோஸ் வந்து மினிமம் நீங்க வந்து மெல்லா இருந்தாலும் உங்களா இருந்தாலும் 1500க்கு கீழே கேலரிஸ் கண்டிப்பா எடுக்காதீங்க. மினிமம் வந்து 1500 எடுங்க. சில பேர் வந்து 1000 தான் வந்து கேலரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. 1000ங்கிறதுலாம் ரொம்ப கம்மி. அந்த கேலரிஸ் இருந்தாலும் மசில் லாஸ். இப்போ எனக்கு தான் ஆச்சு 67 kg இருக்கிறப்போ மசில் லாஸ் அதெல்லாம் ஹியூஜ். இப்போ நான் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிறதுனால எனக்கு நான் ஓவர் கம் பண்ணிட்டேன். சில பேர்னால அது ஓவர் கம் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ பெட்டர் நீங்க வந்து உங்க பாடியை வந்து லேர்ன் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து வேல்யூ இஸ் அ ஹெல்தி லைஃப் ஸ்டைல். தேங்க்யூ. அதே சமயம் அது ஆல்ரெடி ஃபேஸ்புக்கில் இருக்குது, அதே கேள்வி திரும்பி போயிட்டால் கோவப்படுறாங்க. அதுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ பட் டு பி ஆன் த ஃபன் சைட், he is one of the key person to arrange this meet, your friends meet. அவர் வந்து ஒரு காஃபி சாப்பிட்டு போது நானும் விஷால் பேசிட்டு போது அதெல்லாம் அந்த மீட் இத்தனை பேர் வந்து மீட் பண்ணுறது. I'll get Joe to read out thyroid.